எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலை. எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா, இல்லை உங்களுக்கும் இப்படி ஏதாச்சும் நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னம்மா சொல்கிற, ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. அவ்வளவு சத்தமாவா கேட்குது? அதாவது எல்லாரும் தோசை சைக்கோவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என் புருஷன் ஒரு வித்தியாசமான சைக்கோ. ஒரு வாரத்தில் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வாரத்துக்கு 4 நாள் உப்புமா தாங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் ஒரு வித்தியாசமான சைக்கோன்னு சொன்னேன்னு? சரியான உப்புமா சைக்கோங்க. நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. உப்புமாவை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் பிடிக்கும்னு ட்ரை பண்ண ரெசிபி தான் இந்த இடியாப்ப சேவர். ஓகே, ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போடுங்க. சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகா, ஒரு கையளவு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 10 முந்திரி பருப்பு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு 10 பல் பூண்டு, கேரட், பீன்ஸ், வேக வச்ச கார்ன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வெஜிடபிள் குக் ஆனதும் இடியாப்ப சேவரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பத்தை நல்லா கொத்தணுங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் இருந்தால் இப்படி சொல்கிற வரைக்கும் நல்லா கொத்துங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ஒரு சூப்பரான இடியாப்ப சேவர். யாரெல்லாம் எனக்கு உப்புமா வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. திரும்பி திரும்பி கேட்பாங்க. அப்புறம் என்னங்க, உங்கள் வீட்லேயே ஒரு உப்புமா சைக்கோ ரெடியா?